வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் ரிப்பீட்டடா இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஏன்? எதுக்கு? எனக்கு மட்டும் ஏன்? சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள்? அதுலயும் குறிப்பா நான் பாட்டுக்கு என் வேலைய செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். ஸோ எல்லார் கூடயும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு நீட்டா என் வேலைய செஞ்சுட்டு நல்லவனா இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கே இந்த கொடுமையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாரி தான். கொடுமையான வாழ்க்கைனா அவ்வளோ ரொம்ப ஏழையா அந்த மாரிலாம் இருக்காதுங்க. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை, காலேஜ் போனாலும் பிரச்சனை. இத தாண்டி வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாரி எங்கேயுமே சரியில்லாத மாரி தான் இருக்கும். அதற்கு காரணம் முன்ஜென்ம கர்மா. பிகாஸ் உங்கள ஆட்சி செஞ்சது யாரு அப்படின்னா 2015லிருந்து இப்போ வரைக்குமே சனி பகவான் தான் இல்லையா? நீதிமான் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. எந்தெந்த ஆளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி. நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களும் இருக்கும். அதனால நீதிமானான சனி பகவான் பயங்கரமா தண்டிச்சிருப்பாரு. ஒரு வழியா விட்டு போனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை புரட்டி போறப்போகுதுன்னு சொல்லணும். 2014லிருந்து 23 வரைக்கும் ஒரு லைஃபை வாழ்ந்துட்டீங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023லிருந்து இதுக்கப்புறம் வாழ போற லைஃப் வேற மாரி இருக்கும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ங்கிற மாரி இப்ப இருந்தே உங்களுக்கான வேலைப்பாடுகள் அப்படிங்கிறத தொடங்க ஆரம்பிச்சிரும். லைஃப் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் 2 மந்த் அப்படிங்கிறது கடந்த வருஷங்கள கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் அப்படி பெட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் போட்டுருங்க. பிகாஸ் எனக்கு நல்லா தெரியும் லாஸ்ட் 2 மந்த் தான் பெட்டரா இருக்கு. இத தாண்டி அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராகுகேது பயிற்சி வந்ததுக்கப்புறம் ராசிநாதன் 5வது இடத்துலேருந்து பார்க்குறாரு. ஸோ அதனாலேயேவும் இந்த வருஷமும் சூப்பராக இருக்கும். இதை தாண்டி அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். பட் 3 வருஷம் நீங்கள் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதிகமாக சம்பாரிச்சாலோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாலோ அது எல்லாத்தையுமே அப்படியே சேமித்து வச்சுட்டே வாங்க. இந்த 3 வருஷத்தில் உங்களோட சேவிங்ஸே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கும். அதுதான் உங்களை லைஃப் லாங் எடுத்துகிட்டு போக போகுது. 60 வயசில் நீங்கள் உட்காந்து லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கும். உங்கள் கையிலையும் சேவிங்ஸ் இருக்கும். நீட்டாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதை தாண்டி காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த காதல் அப்படிங்கிறது செட் ஆகிருக்காது. மேக்ஸிமம் செட் ஆனால் நீங்கள் லக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய போன கர்மாவையும் பொறுத்து அது அமைஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் செட் ஆகிருக்காது. லவ் ஃபெயிலியர் தான் போய் முடிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா அதுவும் நீதிமான் தான். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே தராசில் ஆன மாதிரி அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுருப்பாரு. ஆனால் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் மேரேஜ் லைஃப்குள்ளே போகலாம், லவ் லைஃப்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இதை தாண்டி இன்னும் சர்ப்ரைஸான மூமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால இனி வரப்போகிற காலகட்டம் கண்டிப்பாக செமையாக இருக்கும். ஸோ லவ் லைஃப்லேயும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு. நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லியிருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வெளியில் போனதே ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொன்னோம். இதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சூப்பராக இருக்க போது நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அனுபவிச்சவங்க இந்த 2 மாதம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே